இப்போ வந்துட்டு 6வது புக்கோட கண்டினியூவேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது முயற்சி செஞ்சு பார்க்க சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, தவறாக இடம்பெற்றுள்ள காற்புள்ளியை கண்டுபிடித்து சரியான முறையில் எழுதுக. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி பிளேஸ்ட் கமா அண்ட் ரீரைட் கரெக்ட்லி. அதாவது 2 மெத்தட்லேயும் எழுத சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிஸ்டத்துலேயும் எழுத சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேயும் எழுத சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிஸ்டத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பன்னாட்டு முறையிலையும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதையும் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்தியன் சிஸ்டத்தில் ஆல்ரெடியே நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். இதில் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, ஒரு வேல்யூ இருக்குது, 2 இருக்குது, மாறி மாறி பிரிச்சிருக்கு. இப்படி வராது. நமக்கு வந்து இந்தியன் சிஸ்டம்னாலே ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிடலாம். 5, 6, 1, 2, 3, 4, 0, 1, 5 இப்படி இருக்குது. அப்போ இந்தியன் சிஸ்டமில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆல்ரெடியே பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். கடைசி ஒன்றுகள் இருக்குல்ல, இந்த 3 கடைசி 3 டிஜிட் தான் அதை பிரிக்கணும். அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே வந்துட்டு 2 டிஜிட்டாக பிரிக்கணும். இதுதான் இந்தியன் சிஸ்டத்தில் வந்துட்டு கரெக்டான மெத்தேடு. இந்த இதுக்கும் பார்க்கலாம். அப்படியே வேல்யூ எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 3, 2, 2, 4, 5 இருக்குது. இப்போது எப்போதுமே ரைட் சைட்லேருந்து தான் பிரிக்கணும். 3 வேல்யூ பிரிச்சிடலாம் கமா, அடுத்து 2 வேல்யூவாக பிரிச்சிடலாம். இதுதான் கரெக்டான மெத்தேடு. இதே பன்னாட்டு முறை இன்டர்நேஷ்னல் மெத்தேடுக்கும் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் மெத்தேடுனால் அது எப்படி எழுதணுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுலேயும் 3, 4 வேல்யூவாக பிரிச்சிருக்காங்க. அது எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். 7, 5, 6, 1, 3, 4, 5, 3, 4 இருக்குது. இதில் இன்டர்நேஷ்னல் மெத்தேடுனால் நமக்கு எப்போதுமே தெரியும், 3 டிஜிட்டாக தான் பிரிக்கணும். இதுதான் கரெக்டான மெத்தேடு. 3, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4, 0 இருக்குது. இதில் 3 டிஜிட்டாக பிரிக்கணும். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு வந்துட்டு இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எடுத்துக்காட்டு 1.3, அதாவது எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். என்ன கொஸ்டின்னா, 1,00,000 எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1,00,000? 1,00,000 எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? இதை மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தாலே என்ன பண்ணிடணும்னா, 1,00,000னா பெரிய வேல்யூ எதுவோ அந்த வேல்யூவை போட்டு டிவைடட் பை, அதாவது சின்ன வேல்யூ வந்து வகுத்து பார்த்தோம்னா எவ்வளோ வேல்யூ இருக்கோ அது கிடைக்கும். அது எப்படின்னா பார்த்துடலாம். எக்ஸாம்பிள், இப்போது 1,00,000 எழுதிடலாம். 1,00,000 எழுதிடலாம். டிவைடட் பை, இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1000. அதாவது 1,00,000 எத்தனை ஆயிரங்கள் உள்ளன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம எவ்வளோ வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை வந்து கீழே போடணும். எத்தனை ஆயிரங்கள், கீழே எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அந்த 3 0வையும் அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது 100 ஈக்குவல் டு 100. அப்போ எவ்வளோ இருக்குது? 1,00,000 வந்து எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 100 ஆயிரங்கள் இருக்குது. 1,00,000 வந்துட்டு 1,00,000 வந்துட்டு எத்தனை? 100,000 இருக்குது. அதாவது 1,00,000 வந்துட்டு 100 ஆயிரங்கள் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர் வந்துட்டு. அடுத்து ஒரு சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதே கேட்டுக்கிருக்கலாம். 10,000. 10,000த்தில் ஒரு 10,000த்தில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம். 100, 1000, 10,000த்தில் வந்துட்டு எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்? 10,000த்தை வந்துட்டு போட்டுட்டு 10,000. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடியே. அதை வந்து டிவைடட் பை எவ்வளோ வேல்யூ கிடைக்கணுமோ நமக்கு வந்து 1000, எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க. வந்துட்டு எத்தனை ஆயிரங்கள் இருக்கோ அந்த வேல்யூவை வந்துட்டு அந்த பிளேஸ் வேல்யூவை போட்டுட்டு, இப்போ 3 0 இருக்குது, இதுலேயும் 3 0 அடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது 10. அப்போ வந்துட்டு 10,000த்தில் வந்து எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 10 ஆயிரங்கள் இருக்குது.
10,000 ஈக்குவல் டு 10 ஆயிரங்கள். இதுதான் ஆன்சர். இதே மாதிரி எவ்வளவு பெரிய வேல்யூ கேட்டாலும் உங்களால் ஈஸியாக வகுத்து ஈஸியாக ஆன்சர் சொல்லிட முடியும். எடுத்துக்காட்டு 1.4 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.4. ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1 மில்லியன்? அதாவது 1 மில்லியன் எழுதுகிறோம். எப்படி எழுதியிருக்கலாம்? 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 1 மில்லியன். இதுதான் இன்டர்நேஷ்னல் மெத்தடோட ரூலு. நம்ம 1000 எழுதியிருக்கோம். ஆல்ரெடியே இந்தியன் மெத்தடில் பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும்னா, மேலே உள்ள நம்பர்லேருந்து அந்த மில்லியன்லேருந்து 1000 வகுக்கும்போது டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு எத்தனை ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஃபஸ்ட்டு 1 மில்லியன் எழுதிக்கிறலாம். டிவைடட் பை 1000. இதில் கீழே 3 0 இருக்குது. இந்த 3 0வையும் அடிச்சிடலாம். எவ்வளோ நமக்கு கிடைச்ச வேல்யூ 1000 கிடச்சிருக்கு. அப்போ ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 1000 ஆயிரங்கள் சேர்ந்தது தான் 1 மில்லியன். 1000 ஆயிரங்கள் தான் 1 மில்லியன். இதே மாதிரி நம்ம தேவையான நம்பர்ஸை போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறலாம். அடுத்து வரப்போகிற இதில் நம்ம பயிற்சி 1.1 பார்க்கலாம். அதில் இருக்கிற எல்லா சம்ஸையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.